இஸ்லாமாபாத்ல நடந்த அமைதி பேச்சுவார்த்தை எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பது இப்போது இந்த முழு உலகத்துக்கும் தெரிய வந்திருக்குது. அதாவது ஒரு புறம் சமாதான பேச்சுவார்த்தை என்ற பெயர்ல JD Vance உட்கார்ந்து ஈரானிய உயர் அதிகாரிகளோட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் அமெரிக்கா ரொம்ப தந்திரமா அந்த 21 மணி நேரத்துல தன்னுடைய போர்க்கப்பல்களை எடுத்துக்கிட்டு வந்து ஹார்மோஸ் நீர்ச்சந்தி பகுதியில நிறுத்தி இருக்கு. இப்ப அவங்க ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி அங்க கப்பல்களை நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த 21 மணி நேரம் அப்படிங்கறது அமெரிக்காவோட நேர கடத்தல் தந்திரம். ஆனா அதையெல்லாம் தாண்டி இது உண்மையிலேயே ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய போரா, இல்லை என்றால் பின்னணியில் சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய நோக்கம் அமெரிக்காவுக்கு இருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சீனா தன்னுடைய வலிமையான போர்க்கப்பலை ஹார்மோஸ் நீர்ச்சந்தியின் அந்த பக்கம் நிறுத்தி இருக்கு. இந்த புறம் அமெரிக்க போர்க்கப்பல்கள், இன்னொரு புறம் எதிர்முனையில் சீன போர்க்கப்பல். என்ன நடக்க போகுது, இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அமெரிக்காவோட உண்மையான இலக்கு ஈரானா இல்ல சீனாவா? அமெரிக்கா ஏன் ஹார்மோஸ் நீர்ச்சந்திய தன்னோட முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வர துடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி 3 ரகசிய திட்டங்கள் இருக்கு. சீனாவோட 70% 80% கச்சா எண்ணெய் ஹார்மோஸ் நீர்ச்சந்தி வழியா தான் போகுது. இந்த வழிய அமெரிக்கா தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது மூலமா சீனாவோட பொருளாதார ரத்த ஓட்டத்தை எப்ப வேண்டுமானாலும் நிறுத்த முடியும். சீனா ஈரானோட மிகப்பெரிய வர்த்தக பங்காளியா இருக்கு. அமெரிக்காவோட தடைகளை மீறி சீனா ஈரானுக்கு தொழில்நுட்பம் மற்றும் ராணுவ உதவிகளை தொடர்ந்து செய்யுது. ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை முடக்கிறது மூலமா ஈரானுக்கு போகக்கூடிய சீனாவோட கப்பல்களை அமெரிக்காவால தடுத்து நிறுத்த முடியும். ஈரானுக்கு உதவுற சீன நிறுவனங்கள் மேல 50% கூடுதல் வரி விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. இதன் மூலமா சீனாவை பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளணும்னு அமெரிக்கா திட்டம் போடுது. அமெரிக்கா இப்படி ஹார்மோஸ் நீர்ச்சந்திய முற்றுகையிட்டதை சீனா சாதாரணமா எடுத்துக்கல. சீன வெளியுறவு அமைச்சகம் ரொம்ப காரசாரமா பதிலடி கொடுத்திருக்காங்க. இது சட்டவிரோதமான முற்றுகை அப்படின்னு சீனா சொல்லுது. அமெரிக்காவோட இந்த நடவடிக்கை சர்வதேச கடல் சட்டங்களை மீறக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சீனா ரொம்ப கோபமா சொல்லியிருக்கு. ஹார்மோஸை இப்படி முற்றுகையிட்டா சீனா தலையிடும்னு அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அமெரிக்கா சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல. அமெரிக்காவோட 250 போர்க்கப்பல்கள், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த அமெரிக்க கடற்படையும் ஹார்மோஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் குவிச்சு வச்சிருக்குது அமெரிக்கா. அதுல USS ஜெரார்ட் ஃபோர்ட் கப்பலும் அடங்கும். இது ஒரு விமானம் தாங்கி கப்பல். அது மட்டும் இல்ல, 70,000 அமெரிக்க கடற்படை வீரர்கள் இந்த பிராந்தியத்துல இருக்கிறாங்க. ஈரானோட கரையில இருந்து சரியா 150 கிலோமீட்டர் தூரத்துல இந்த இரும்பு வளையம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஜிஸ் பாதுகாப்பு அமைப்பு. இது ஒரு மாய கவசம் மாதிரி 360 டிகிரியிலையும் ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான இலக்குகளை கண்காணிக்கக்கூடிய ரேடார்கள் இதுல இருக்கு. ஈரானோட ஏவுகணைகளையோ இல்லன்னா படகுகளையோ அது உடனடியா தாக்கும். இந்த ஈஜிஸ் அமைப்பு எப்படி சிதறடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலங்ஸ் அப்படின்ற இயந்திர துப்பாக்கிகள் நொடிக்கு 4500 ரவுண்டுகள் வரைக்கும் சுடும். அப்படி சுட்டா கடல்ல வர்ற எந்த படகா இருந்தாலும் கப்பலா இருந்தாலும் ஜல்லடை மாதிரி துளைக்கப்படும். ஆனா அமெரிக்கா இப்படி பிரம்மாண்ட கப்பல்களை வச்சு மிரட்டுறத ஈரான் கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவங்க வேற மாதிரி ஒரு யுக்தியை வச்சிருக்காங்க. அதாவது யானையை எதிர்க்கக்கூடிய எறும்பு கூட்டம் மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற படகுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரத்யேகமானது. அதை வச்சு அவங்களால மிகப்பெரிய அமெரிக்க போர்க்கப்பலை தாக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஈரான் கிட்ட தற்கொலை படகுகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கிலோ C4 பிளாஸ்டிக் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த சின்ன படகுகள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல பாஞ்சு போகும். இது 500 - 600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய திறன் படைச்சது. ஈரானோட திட்டம் என்னன்னா 50 - 100 படகுகளை ஒரே நேரத்துல தேனீ கூட்டம் மாதிரி அமெரிக்க கப்பல்கள் மேல மோத விடுறது. அமெரிக்காவோட ஈஜிஸ் சிஸ்டம் சிலவற்றை தடுக்கும். ஆனா இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர்ல 1-2 படகுகள் அமெரிக்காவோட பெரிய கப்பல் மேல மோதினாலே பெரிய அளவுல சேதம் ஏற்படும். அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்ற பேர்ல ஈரானோட முதுகுல குத்தி இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 21 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா தன்னோட போர்க்கப்பல்களை ரொம்ப நெருக்கமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இதே போர் நடந்துகிட்டு இருந்தா அமெரிக்க கப்பல்கள் ஹார்மோஸ் பக்கமாக நகர்ந்து வருகிறது என்று தெரிந்தாலே
முன்னாலேயே ஈரான் தன்னோட ஏவுகணைகளை ஏவி இருக்கும், இல்லைன்னா ஈரானின் ட்ரோன்கள் அந்த கப்பலை தாக்கி இருக்கும். இப்போ ஈரானோட ட்ரோன்கள் தாக்கக்கூடிய நெருக்கத்துல தான் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிக்குது. ஆனா போர் நிறுத்தம் இருப்பதால ஈரானால தாக்க முடியாது. இதுதான் அமெரிக்காவின் தந்திரமா இருந்துச்சு. அமெரிக்கா வேறு மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டா சீனா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட வச்சிருச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 2026ல கூட்டு கடற்படை பயிற்சி ஒன்று நடந்துச்சு. மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் அப்படின்ற அந்த போர் பயிற்சிக்கு பிறகு சீனா தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி போகல. சீன கப்பல் படை அங்கேயே காத்திருந்தது. ஹார்மூஸ் நீர்ச்சந்தியில எந்த பிரச்சனைனாலும் சீனா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும்னு சீனாவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க அங்கேயே காத்திருந்தாங்க. சீனாவோட 80% எண்ணெய் ஹார்மூஸ் வழியா தான் போகுது. இந்த சங்கிலியை அறுக்க அமெரிக்கா முயற்சி செய்யறத சீனா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. அதனாலதான் சீனா தன்னோட 48வது கடற்படை பிரிவை களமிறக்கி இருக்காங்க. அமெரிக்கா எத்தனையோ போர்க்கப்பல்களை வச்சு மிரட்டுது. ஆனா சீனா ஒற்றை கப்பலை வச்சுக்கிட்டு அமெரிக்காவை மிரட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கப்பலோட பேரு டாங்ஷான். இது அமெரிக்காவோட ஸ்டெல்த் விமானங்களை கூட ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சிரும். அந்த கப்பலை ஏமாத்திட்டு எந்த ஸ்டெல்த் விமானமும் தாண்டி போக முடியாது. சீனா ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க, எங்களுடைய எண்ணெய் கப்பல்களை நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு. அமெரிக்காவோட இரும்பு வளையத்துக்கு இடையில சீனா இப்ப ஒரு மறைமுக சுவரா நின்னுகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி சீன பொருட்கள் மேல 50% வரி விதிக்க போறோம் அப்படின்னு மிரட்டினாலும் சீனா தன்னோட பெய்டோ செயற்கைக்கோள் மூலமா அமெரிக்க கப்பல்களோட ஒவ்வொரு நகர்வையும் ஈரானுக்கு ரகசியமா தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த நாட்டு கப்பலா இருந்தாலும் எங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போகணும்னு அமெரிக்கா சொல்றத ஈரான் ஒரு கடற்கொள்ளை அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஈரானின் நிலத்தடி சுரங்கங்கள் திறக்கப்பட்டு விட்டன அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரகசிய தளங்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஃபத்தா 1 ஏவுகணைகள் சாதாரணமானதெல்லாம் கிடையாது. இது ஹைப்பர்சானிக் ரகத்தை சேர்ந்தது. அதாவது ஒலியை விட 15 மடங்கு வேகத்துல பாயக்கூடிய ஏவுகணைகள். அமெரிக்காவோட அதிநவீன பாதுகாப்பு ஏவுகணைகள் இவ்வளவு வேகத்துல வர ஃபட்டா ஏவுகணைய கண்டறியறதுக்குள்ளேயே அது இலக்க போய் தாக்கிடும். ஈரானோட புரட்சிகர பாதுகாப்பு படை இப்போதைக்கு லாக்ட் அண்ட் லோடட் நிலையில இருக்கிறதா அறிவிச்சுட்டாங்க. அதாவது பாரசீக வளைகுடாவில் நிறுத்தப்பட்டிருக்கிற அமெரிக்காவோட ஒவ்வொரு போர்க்கப்பலும் பிராந்தியத்துல இருக்க அமெரிக்க ராணுவ தளங்களும் ஏற்கனவே ஈரானிய ஏவுகணைகளோட டிஜிட்டல் திரையில இலக்குகளா மாற்றப்பட்டிருக்கு. அதாவது டார்கெட்ல சரியா வச்சிருக்கிறாங்க. எப்ப தேவைப்பட்டாலும் ஃபட்டா 1 ஏவுகணை சீறி பாயும். அமெரிக்கா தன்னோட ஈஜிஸ் கவசம் மூலமா தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈரான் வேற ஒரு திட்டத்தோட இருக்கிறாங்க. ஈரான் என்ன செய்ய போறாங்க? ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவ போறாங்க. அதுக்கு பேரு சால்வோ அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏவுகணைகளாவது அமெரிக்க போர்க்கப்பலை போய் தாக்கும். அது வரைக்கும் கடல்ல மிதந்துகிட்டு இருந்த அமெரிக்க போர்க்கப்பல் கடலுக்குள்ள மூழ்கிடும். இதுதான் ஈரானோட திட்டம். ஹார்மூஸ் நீர்ச்சந்தி பகுதியில மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டு இருக்குது. இது இந்தியாவை பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். இந்திய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான்ல இருக்கிற கிட்டத்தட்ட 9000 இந்தியர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேற சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹார்மூஸ் நீர்ச்சந்தி தொடர்ந்து முடக்கப்படும் ஒரு சூழ்நிலை உருவானா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் 200 ரூபாய்க்கு போனாலும் நம்ம ஆச்சரியப்பட முடியாது. அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை என்ற போர்வையில ஒரு சதுரங்க ஆட்டத்துல ஈரான சரியா ஏமாத்தி இருக்குது. அதனால ஈரான் கடுமையான கோபத்துல இருக்கு. சீனா நேரடியா போருக்கு வரலனாலும் போர்க்களத்துல காலடி எடுத்து வச்சிருச்சு. சீன கப்பல் ஹார்மூஸ் பகுதிக்கு வந்த பிறகு இன்னும் இந்த களம் சூடு பிடித்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகிறது? இந்த போர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுமானால் உலகம் முழுசும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். என்ன செய்ய போறாங்க இந்த 3 நாடுகளும்? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க.